எவ்வளோ கடினமான வேலையோ அது மாதிரி ஒரு தலைமை தாங்கும் இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கடினமான வேலை. நான் அவரை பார்ப்பேன், எவ்வளோ மென்மை, எவ்வளோ பாசம், அதெல்லாம் பார்த்து நான் பிரமிக்கிறேன். கண்ணை தண்ணியாக வந்துருக்கு, நான் வர மாட்டேன். இந்த அருமை நண்பர் தமிழகத்தை சொல்லணும்னா அவங்களுக்கு எல்லாம் கவிஞர்கள், எனக்கு அவர் தலைவர் தான், எனக்கும் அவர் தலைவர் தான். தன்னுடைய கடமையை காலையில் வந்து அதை தாண்டி என் தங்கை இசைக்கு, தமிழகத்தினுடைய மனைவி, நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். நாம் எல்லாரும் நன்றி கடன்பட்டிருக்கோம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு தலைமை பீடம் வேணும், வழிநடத்தி செல்வது வழிகாட்டி வேணும். அப்படி ஒரு வழிகாட்டி இருந்தால் தான் நமக்கு எல்லாருக்கும் ஐபிஆர்எஸ் கிடைக்கும். சென்ற ஆண்டு பொங்கல் திருவிழா அன்னைக்கு இரவு ஒரு 11:30 மணிக்கு ஒரு போன், 12 மணிக்கு ஒரு போன், ஐபிஆர்எஸ் உங்களுக்கு வந்துச்சு பாருங்க. எடுத்து பார்க்குறேன், 8000 ரூபாய் வந்து. இந்த 8000 ரூபான்றது எப்படின்னா, நம்முடைய வாழ்வியலை அந்த பொங்கல் திருநாளை மிக சந்தோஷமாக கொண்டாடுகிற நாளாக இருக்கும். இல்லை எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த 400 பேர் அதற்கு அந்த ஃபார்ம் எடுத்து கொடுத்து அதுக்கு வேண்டிய ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம ஒன்லி சைன் மட்டும் தான் போடுறோம். எவ்வளோ பெரிய பங்கு எடுக்கிறார் பாருங்க. அப்போ எனக்கு ஒருவனுக்கே இவ்வளவு செயல்பாடு இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு செயல்பாடு. ஒரு புத்தகத்தை கொடுத்து அது வடிவமைக்கிறது, உற்சாகப்படுத்துவது, எழுதுங்க எழுதுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துவது, இதெல்லாம் யாருக்குன்னா தந்தையை விட தாய்க்கு தான். அந்த தாய் தான் இந்த சங்கத்துடைய தலைமை பீடம் தமிழகம். நிறைய பேர் வரலாம் போகிறோம், நிறைய செயல்பாடு செய்ய போகிறோம். ஒரே விஷயத்தை நம்ம பண்ணி ஆகும். இங்கே இருக்கிற நம்ம ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துருக்கோம்னா, நீங்கள் 500 பேர் உட்காந்துருக்கா, சங்கத்திற்கு ஒரு துளி மேகத்தில் இருந்த வேர்வை தான் முத்தா சிப்பிக்குள்ள போய் விழுந்து பிறகு அந்த ஒரு துளி நம்ம விதைக்கணும், உழைப்பை விதைக்கணும். நான் கூட முக்கியமான வீட்டெல்லாம் ஓடியாரு, சிந்து மறந்துட்டு மேலே ஓடியாரு இறங்கி ஓடியாரு. அது என்னன்னா, எப்படியா அந்த சங்கத்தை வந்து பெரிய நம்முடைய சங்கம் தான். ஒரு படத்துக்கு நம்ம இயக்குனராக இருக்கிற ஒரு படத்துக்கு பாடல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது படகோட்டி படமா இருந்தாலும் சரி, இல்லை பாகப்பிரிவினை படமா இருந்தாலும் சரி, இங்கே நாம் எல்லோரும் வலிமையானவர். பாடலாசிரியர் அத்தனை பேர் வலிமையானவர். இசைக்கு முன்பு ஊமை, அது வந்து இசை வேறு, ஆனால் அது உயிருக்கு வார்த்தை இல்லையா, அந்த வார்த்தை தான் நம்ம எல்லாருக்கும். அப்படிப்பட்ட தமிழ்நாடு பாடலாசிரியர் சங்கம் என்பது மிக கடினமான உழைப்புல வளருது. தயவு செய்து இங்க எல்லாரும் வாங்க. இந்த சங்கத்துல இனிமேல் கூட்டம் கூடும். அப்பதான் நம்ம சங்கம் இந்த உலகத்துக்கு தெரியும், பாடலாசிரியர் சங்கம். ஏன்னா கண்ணாசன் சார்ல இருந்து, வைரத்து சார்ல இருந்து, வாலி சார்ல இருந்து இங்க இருக்க மக்களுக்கு அத்தனை பேர் வாலி வைரத்து. தயவு செய்து சொன்னேன், இந்த வெற்றி அடைவதற்கு நான் தமிழகம் ரொம்ப 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 பிடிவாட்டம். அவருக்கு நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் அடிக்கடி சொன்னேன், எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா கொண்டு வாங்கி பத்திரத்தை வாங்கி கையில் கொடுத்துறாம தோணும். என் அம்மா பேர்ல இருக்கு, என் பேர்ல கொடுத்துருக்கோம், சத்தியமா கொடுத்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் படுத்துருக்கோம். அங்கே உழைச்சி நான் டேரக்டாக கொடுத்தேன். ஏன்னா இந்த தமிழ்நாடு பாடலாசிரியர் சங்கம் என்பது இந்த ஆண்டுக்குள் தமிழ்நாடு பாராட்டக்கூடிய சங்கமாக வரணும். இதற்கு எல்லாரும் இன்றும் நிரந்தர தலைவராக நாம் தமிழகத்தை போற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன் நிரந்தர தலைவர் அப்படின்னா, உழைப்பு. எந்த மனிதன் உழைத்துக் கொண்டே இருக்கிறானோ, நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நிரந்தர தலைவர் வரணும். தமிழமுதன் உன் உழைப்புக்கும், உன் வெற்றிக்கும், உன் திறமைக்கும், உன் அறிவுக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வேலையை தூக்கி போட்டு வந்திருக்கிறார். எல்லாரும் எங்க இருந்து வராரு, நான் கேட்பேன், எப்படி வண்டிக்கு போறீங்க அப்படின்னு கேட்பேன். எனக்குள்ள ஒரு கனவு இருக்கு, தமிழகம் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏன்னா அதான் நட்புக்கு அழகு, நம்ம எல்லாரும் கம்பெனி செய்யணும். அதனால ஒவ்வொரு கவிஞர்களும் இந்த சமூகத்தினுடைய மாபெரும் வரலாறு, திரைப்பட உலகத்திற்கே ஒரு வரலாறு. அதான் தயவு செய்து தமிழகத்தை போற்றுவோம், தமிழ் சங்கத்தை போற்றுவோம், தமிழ் பாடா சங்கத்தை போற்றுவோம். நாம் எல்லோரும் மற்றவர்கள் போற்றட்டும். நன்றி, வணக்கம்.